அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இதுதான் ஒரு பார்க் இருக்கு. அதில் வந்து 2 வகையான 2 ஸ்லைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஸோ இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஒன்று பிலோ 5 இயர்ஸ். இப்போ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பிலோ 5 இயர்ஸ்க்கு சரி, சின்ன குழந்தைங்களுக்கு. அடுத்தது இன்னொன்று வந்து அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு சொல்லி 2 வகையான இது பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ரைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட டாப் ஹைட் வந்து என்னது 1.5 மீட்டர். ஸோ இது சின்னதாக இருக்கா, இதுதான் என்னது 1.5 மீட்டர். பாருங்கள், இது ரைட் ட்ரையாங்குலராக நம்ம போட்டுக்கணும். ஸோ ட்ரையாங்குலராக நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இது வந்து என்னது டாப் வந்து என்னது 1.5 மீட்டர் ரைட்டு ஹைட்டு. அதே மாதிரி கிரவுண்டு கூட எவ்வளோ மேக் பண்ணுதுன்னா 30 டிகிரி மேக் பண்ணுது. ஓகே, 30 டிகிரி சரி ரைட்டு. ரைட். அதே மாதிரி எல்டர் பெரிய பசங்களுக்கு இதான் எல்டர் ஒன். இது ஹைட் வந்து என்னது இங்கிருந்து இது வரைக்கும் இதோட ஹைட் வந்து என்னது 3 மீட்டர். ஓகேவா, 3 மீட்டர். கிரவுண்டு கூட எவ்வளோ மேக் பண்ணுது 60 டிகிரி மேக் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேயும் ஒரு ட்ரையாங்கிள் நான் போட்டுக்கிறேன். ரைட், இது வேண்டாம், இது இங்கேயே இருக்கு, இப்படியே இருக்கட்டும். ஸோ இது ஏ, இது பி, இது சி. இங்கேயும் ஏ பி சி. இது உங்களுக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு தான், நீங்கள் வந்து அதை டயக்ராம் போடணும்னு அவசியம் இல்லை. ரைட்டா? ரைட். அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த 2 கேஸ்லேயும் இந்த ஸ்லைடிங்கோட லென்த்து கேட்குறாங்க. ஸோ இதில் L1 கேட்குறாங்க, L1 வச்சுக்கலாம், இது L2ன்னு வச்சுக்கலாம். ரைட். ஸோ அக்கார்டிங் டு த ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இது டீட்டா, இது டீட்டாக்கு ஆப்போசிட். இது என்னது ஹைப்போடெனியஸ். பாருங்க 90 டிகிரி கிரியேட் ஆகுதா, 90 டிகிரின்னு எழுதணும். அப்போ சைன் 30 டிகிரி போடலாம். சைன் 30 டிகிரிக்கு என்னது ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். ஆப்போசிட்டோட வேல்யூ என்னப்பா, பாருங்க சைன் 30 டிகிரிக்கு 1/2. ஆப்போசிட்டோட வேல்யூ என்னது 1.5. ஹைப்போடெனியஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும், அதுதான் L1. இப்போ L1 மட்டும் தான் வேணும். ஸோ L1 ஈக்குவல் டு 1.5 × 2. அப்போ L1 ஈக்குவல் டு 3 மீட்டர். L1 என்னது, இது 3 மீட்டர் இருக்கு. அடுத்து அதே மாதிரி இங்கேயும் இதுவும் என்னது ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். அதே சைன் 60 டிகிரி என்னது சைன் 60 டிகிரி ஈக்குவல் டு அதே ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். ஸோ போட்டால் என்னது இங்கே 3/L2. ஸோ சைன் 60 டிகிரிக்கு வேல்யூ √3/2 ஈக்குவல் டு ஆப்போசிட்டோட வேல்யூ என்னது 3/L2. இதை சிம்பிளிஃபை பண்ண என்னது, ஸோ L2 வந்து இதை பாருங்கள், இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் √3L2 ஈக்குவல் டு 6. L2 ஈக்குவல் டு 6/√3. அவ்வளோதாங்க, தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிள். ஸோ இது L1, இது L2. பட் L2ஓட வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் ரேஷனலைஸ் பண்ணி எழுதலாம், இல்லை இப்படியே விட்டுலாம். ஸோ புக் ஆன்சர் எது வருதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு சில டைம் புக்கில் இதுலேயே நிப்பாட்டிடுவாங்க. ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னு 6√3க்கு என்ன பண்ணுவாங்க, காஞ்சிகேட் எடுப்பாங்க. மேலேயும் கீழே 6√3 3√3. அப்போ 6√3 டிவைடட் பை 3 இது கேன்சல் பண்ணால் சரி 2. ஸோ என்னது 2√3 மீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. இன்னும் கேன்சல் பண்ணியிருப்பாங்க, √3க்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கூட எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ இது கேஸ் 1, இது கேஸ் 2. ஸோ நீங்கள் என்ன எழுதிக்கலாம், இது கேஸ் 1, இது வந்து என்னது கேஸ் 2. ஸோ இதுதான் கான்செப்ட். இடையில நீங்கள் வந்து என்ன பண்ணணும், மானியத்தினே இங்கே ஃபில் பண்ணி எழுதிக்க வேண்டியது தியரியோட. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.